கண்டுபிடிப்பு அது. நாம் தேசிய அறிவியல் தினத்தை அந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்ட நாளை நினைவு கூறும் விதமாக கொண்டாடுகிறோம். அது என்ன நாள் தெரியுமா? இன்றுதான். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம். அந்த விஞ்ஞானி யார்? அப்படி அவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஒரே ஒரு க்ளூ தரேன். அவர் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அந்த கண்டுபிடிப்புக்காக விஞ்ஞானி செலவிட்ட தொகை ரூபாய் 200 மட்டும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம், நோபல் பரிசினை பெற பல லட்சம் செலவிலான ஆய்வுகள் தேவையில்லை. இந்த உண்மையின் விஞ்ஞானியின் அறிவியலை காண கிடைப்பது எளிமையானது, உண்மையானது என்பதை உலகுக்கு உணர்த்திய விஞ்ஞானி வேறு யாருமல்ல, அந்த சர் சி.வி. ராமன். அந்த கண்டுபிடிப்பே ராமன் விளைவு என்ற பெயரில் ஒளிச்சிதறலின் அறிவியலை விளக்குகிறது. இந்தியா அடிமை பற்றிய காலத்தில் வாய்ப்பில்லாத நிலையில் அறிவியலை எங்கே தேடுவது? ஆனாலும் ராமன் போன்றவர்கள் சோர்ந்துவிடவில்லை. அடிப்படையில் மாநில கல்லூரியில் முதுகலை படிப்பை முடித்த அவர் மேலும் அறிவியலை கற்க விரும்பினார். ஆனால் வாழ்க்கை அவரை கணக்காளராக பணியாற்ற கொல்கத்தாவிற்கு அனுப்பியது. அதுவும் அவருக்கு நன்மை பயப்பதாகவே முடிந்தது. கொல்கத்தாவில் பணியாற்றிய போது ஒரு நாள் ராம் வழியில் பயணித்துக் கொண்டிருந்தார். வழியில் இந்தியாவில் அறிவியல் ஆராய்ச்சிக்கான அமைப்பு என்ற, அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற பெயர் பலகையை காண்கிறார். உடனடியாக ஓல்ட்ராமிலிருந்து புஷ்கர் நிறுவனத்தில் சரணடைந்தார். உடல்நிலை காரணமாகவும் சுயமரியாதை மீறியவராகவும் இருந்தார் ராமன். அயல்நாட்டில் பயிற்சி பெற செல்வதிலே ஈடுபட்டார். அடுத்து கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாற்று வழி கண்டறிந்தார். நீல நிறமான நாள். ஐரோப்பாவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டின் பிரதிநிதியாக ராமன் அனுப்பப்பட்டார். அவ்வாறு அந்த மாநாட்டிற்கு செல்லும்படியால் வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது என்ற சிந்தனை அவருக்கு எழுந்தது. மத்திய கரிக்கடல் பகுதியில் அவர் பயணித்த போது ஏற்பட்ட சிந்தனையே இது. திடதிரவ வாயு உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களிலும் ஒளி ஊடுருவி செல்லும் போது அதன் இயற்கையில் ஏற்படும் மாறுதல்களால் ஒளியின் மூலக்கூறு சிதறல் அடைகிறது என்ற பெரும் உண்மையினை இப்போது ஒரே வரியில் கூறிவிடுகிறோம். ஆனால் அதற்காக அவர் மேற்கொண்ட ஆய்வு கொஞ்சமல்ல. கடற்பயணத்தின் உதவியாக அவரால் எந்த முடிவுக்கும் வர இயலவில்லை. அதற்கு பிறகே பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகே வரையண்டது. பிரிட்டிஷ் அரசால் மிக சிலருக்கே வழங்கப்படும் உயரிய விருதான சர்பட்டமும் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த சர்பட்டத்தை இன்னைக்கே நம்ம அவரை சர் சி.வி. ராமன் என அழைக்கிறோம். அவரது சொந்த முயற்சியால் ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற அமைப்பையும் அவர் நிறுவினார். இந்திய அரசும் அவரை கௌரவிக்க தவறவில்லை. 1986ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசின் அறிவியல் பரிமாற்றத்துறை அவரது ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாளான பிப்ரவரி 28ஐ தேசிய அறிவியல் தினமாக கொண்டாட முடிவு செய்து இன்று வரை நாம் கொண்டாடி வருகிறோம். அறிவியல் கூடங்கள் நிறைய வசதியுடன் நவீன தொழில்நுட்பங்களுடன் இயங்கினாலும் மனித மூளைதான் சிறப்பானதும் துல்லியமானதும் ஆகும் என மனித மூளையின் உழைப்பை பற்றி வியந்து பேசியிருக்கிறார் சர் சி.வி. ராமன். அனைவருக்கும் அறிவியல் தின வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.